ஸோ நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா, ரீசெண்டா ஃப்ரீக்வென்ட் ரொம்ப ரொம்ப அதிக டைம் கேட்ட ஒரு முக்கியமான கொஸ்டின் தான் இது. எங்கெங்க கேட்டிருக்காங்கன்னா, Amazon, Microsoft, Google, Meta, Adobe Reader, Uber, Walmart சொல்லிட்டு ஒரு 7 கம்பெனி கிட்டத்தட்ட கேட்டிருக்காங்க இந்த கொஸ்டின் ரிப்பீட்டடா. ஸோ என்னன்னா, இது ஆர்ஜிபி ஷார்ட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. லீட் ஸ்கோரோட 75 ஓட சம்மு 75வது செம்மு. ஸோ இதுதான் இது. ஸோ இது மாதிரி அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஸோ இது மாதிரி ஒரு நம்பர்ஸ் ஆஃப் அரே கொடுத்துருவாங்க ஓகேங்களா. இந்த ஒரு நம்பர்ஸ்க்கும் வந்து ஒரு கலர் ரெப்ரசென்ட் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிளாக வந்து பார்த்தீங்கன்னா, ஜீரோங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ரெட்டும், ஒன்றுங்கிறது ஒயிட்டும், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ளூங்கிறது வந்து ரெண்டையும் ரெப்ரசென்ட் பண்ணும். ஸோ இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இதை வந்து நீங்கள் அரேவாக கன்சிடர் பண்ணணும். இந்த கலர்ஸ் எல்லாமே அரேவாக கன்சிடர் பண்ணிவிட்டு, ஸோ நம்ம இதை வந்து ஸ்டார்ட் பண்ணணும். எப்படி ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா, நம்ம இது மாதிரி 0011 சொல்லிட்டு ஒரு அசெண்டிங் ஆர்டரில் நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ இதை தான் நம்ம பண்ண போகிறோம். எப்படி பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஃபஸ்ட்டு இதோட கொஸ்டினை ஃபஸ்ட்டு எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிறேன். ஸோ இதுதான் அதோட கொஸ்டின் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஜீரோங்கிறது ரெட்டும், ஒன்றுங்கிறது ஒயிட்டும், டூங்கிறது ப்ளூவையும் நான் குறிச்சிருக்கேன். ஸோ இதோட கரஸ்பாண்டன்ட் வேல்யூவை வந்து நான் அரேவாக எடுத்திருக்கேன். இதுதான் அது. இன்புட்டில் நம்ஸ்ன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கேன். அவுட்புட்டில் இதை ஸ்டார்ட் பண்ணி கொடுக்கும். ஸோ நம்ம இப்போ ப்ரோக்ராமில் போயிடலாம். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா, நான் இன்புட்டில் வந்து நான் வாங்கியிருக்கேன், அந்த நம்பர்ஸை வாங்கியிருக்கேன் ஓகேங்களா. அரேயில் வாங்கியிருக்கேன் ஓகேங்களா. ஸோ இதை நான் எப்படி ஸ்டார்ட் பண்ண போகிறோன்னா, இது நிறைய டைப் ஆஃப் ஸ்டார்டிங் இருக்குது. இதில் மெயினாக என்னென்னா லீட் ஸ்கோரில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்களேன். ஸோ யூ மஸ்ட் சால்வ் இந்த ப்ராப்ளம் வித்தவுட் யூஸிங் லைப்ரரி, அதாவது இம்பல்டு மெத்தட் இல்லாமல் நீங்கள் வந்து இதை கண்டிப்பாக நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கு தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்ம வந்து ஃபார் லூப் யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. 2 ஃபார் லூப் யூஸ் பண்ணி நம்ம ஸ்டார்ட் பண்ண முடியும். ஸோ இந்த ஃபார் லூப்பு 2 ஃபார் லூப் யூஸ் பண்ணி ஸ்டார்ட் பண்ணலாம். ஒரு இஃப் கண்டிஷன் யூஸ் பண்ணி நம்ம ஸ்வாப் பண்ணிக்கலாம். ஸோ நான் என்ன பண்ண போறேன்னா, ஃபஸ்ட்டு ஃபார் லூப் இருக்குல்ல, இந்த ஃபஸ்ட்டு ஃபார் லூப்பில் என்ன பண்ணுறேன்னா, இதை வந்து எதுவரை நான் ரன் பண்ண போகிறேன் அப்படின்னா, நான் இதோட 0th இண்டெக்ஸ்லேருந்து ஓகேங்களா. ஸோ இதோட இந்த லாஸ்ட் இண்டெக்ஸ் வரைக்கும் நான் வந்து ஐட்ரேட் பண்ண போகிறேன். ஏன் ஃபுல்லாக நான் ஐட்ரேட் பண்ணல அப்படின்னா, நான் கம்பேர் பண்ண போகிறேன் இன்னொரு இது பக்கத்து வேல்யூங்கிறதுனால. இது ஃபஸ்ட்டு 0th இண்டெக்ஸ்லேருந்து ஸோ இந்த இண்டெக்ஸ் வரை மட்டும் தான் நான் வந்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஐட்ரேட் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கப்புறம் இந்த ஃபார் லூப் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, எனக்கு இந்த ஃபார் லூப்பில் இந்த இது ஐட்ரேட் ஆகுதுன்னா, எனக்கு இந்த ஃபார் லூப்பில் வந்து என்ன பண்ணணும்னா, அது பக்கத்து கேரக்டர் வந்து அது பக்கத்து அரே வந்து எனக்கு வந்து எடுத்துகிட்டு வரணும். ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணுறேன், இனிஷியல் வேல்யூ வந்து ஐ 0வாக இருக்கக்குள்ள 0th இண்டெக்ஸாக இருக்கக்குள்ள ஜே வந்து அதோட பக்கத்து வேல்யூவாக இருக்கணும். ஸோ அதாவது இது ஃபஸ்ட்டு ஃபார் லூப் வந்து எனக்கு இதை எடுக்கக்குள்ள எனக்கு செகண்ட் ஃபார் லூப் இதை வந்து ரெஃபர் பண்ணணும். ஸோ அதுக்காக நான் இது மாதிரி கொடுத்துருக்கேன். ஸோ அதுலேருந்து எனக்கு ஃபுல்லாகவே ஐட்ரேட் ஆகிற மாதிரி நான் கொடுத்துருக்கேன். ஸோ இதனால என்ன ஆகும் அப்படின்னா, எனக்கு இந்த 2 உள்ளே வந்து ஒரு இஃப் கண்டிஷன் கொடுத்துட்டு, எனக்கு இந்த கேரக்டர்ஸும் இந்த அரேவும் இந்த ஃபஸ்ட்டு 2 அரேவை எடுத்துகிட்டு போயிட்டு செக் பண்ணுறேன் இஃப் கண்டிஷனில். ஸோ ஃபஸ்ட் அரே இருக்குல்ல, நம்ம வந்து அசெண்டிங் கொடுக்குறோம் ஓகேங்களா. அசெண்டிங் ஆர்டரில் பண்ணணும்னு சொல்கிறது 0லேருந்து இது பெருசு ஓகேங்களா, சின்னதுலேருந்து பெருசுங்கிற மாதிரி நான் கொடுத்துருக்கேன். ஸோ நம்பர்ஸ் ஆஃப் ஐங்கிறது ஃபஸ்ட்டு ஃபார் லூப்பில் வர இந்த இது 2 வருமா. 2ங்கிறது கிரேட்டர் தென் ஈக்குவல் டு பக்கத்தில் உள்ள 0வோட இருக்கான்னு பார்க்கும். ஆமாம் அப்படின்னா என்ன பண்ணுறேன், உள்ளே போயிட்டு ஸ்வாப் பண்ணுறேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா மெமரி ஸ்வாப்பிங். இது வந்து என்னன்னா, நீங்கள் என்ன வேணால் பண்ணிக்கலாம். உங்களுக்கு தேர்டு வேரியபிள் யூஸ் பண்ணி ஸ்வாப் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னாக்க உங்களுக்கு மல்டிபிகேஷன் டிவிஷன் யூஸ் பண்ணி ஸ்வாப் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா ப்ளஸில் சப்ராக்ஷன் டிவிஷன் பண்ணி ப்ளஸ் மைனஸ் யூஸ் பண்ணி நம்மளால் ஸ்வாப் பண்ணிக்கலாம். நான் இங்கே யூஸ் பண்ணியிருக்க வந்து இது எக்ஸ்ஆர் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணி பண்ணியிருக்கேன். உங்களுக்கு ஸ்வாப்பிங்க்கு தனியாக வீடியோ வேணும் அப்படின்னா, நான் என்னோட இன்ஸ்டாகிராம் வீடியோஸில் நான் கிளியராக போட்டிருக்கேன். எப்படி நம்ம என்னென்ன டைப் ஆஃப் ஸ்வாப் பண்ணலாம், இப்படிலாம் பண்ணலாம்னு சொல்லிட்டு போட்டிருக்கேன். நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இடத்துல நான் என்ன பண்ணுறேன்னா, இந்த இடத்துல ஃபஸ்ட்டு 2 இது சக்ஸஸ் ஆகிறதுனால எனக்கு இண்டெக்ஸ் மாறுது பாருங்கள். ஃபஸ்ட்டு நான் ஸ்வாப் பண்ணதுனால எனக்கு நம்பர் ஆஃப் 0th இண்டெக்ஸில் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, எனக்கு 0வை வந்து ஸ்வாப் பண்ணியிருக்கேன். 1வது இண்டெக்ஸில் வந்து 2 வந்து நான் வந்து ஸ்வாப் பண்ணியிருக்கேன் ஓகேங்களா. ஸ்வாப் பண்ணிருக்கேன். அதே போல் ஒரு டைம் என்ன ஆகும்னாக்க, இந்த ஃபார் லூப் ரன் ஆக என்ன ஆகும்னா, இந்த நம்பர்ஸை கம்பேர் பண்ணி இதுக்கும் கம்பேர் பண்ணி பார்த்து ஸ்வாப் பண்ணி எனக்கு அந்த அரேயில் வந்து என்ன ஆர்டரில் வந்திருக்கும் அப்படின்னா, அரேயில் எனக்கு இந்த ஆர்டரில் வந்து எனக்கு ரிஃப்ளெக்ட் ஆகிருக்கும் பாருங்களேன். ஸோ இந்த ஆர்டரில் வந்து எனக்கு ரிஃப்ளெக்ட் ஆகிருக்கும். இங்கே நான் போடுறேன். அரேயில் வந்து பார்த்தீங்கன்னா 0, 0, 1, 1, 2, 2 அப்படிங்கிற மாதிரி ரிஃப்ளெக்ட் ஆகிருக்கும். ஸோ இதை வந்து நான் வந்து அரேவை வந்து நான் என்ன பண்ணுறேன்னா, இங்கே ஐட்ரேட் பண்ணுறேன். ஃபார் லூப் யூஸ் பண்ணி ஐட்ரேட் பண்ணுறேன். ஸோ இதான் அந்த ஃபார் லூப்பு. ஸோ நான் என்ஹான்ஸ் ஃபார் லூப் யூஸ் பண்ணுறேன். என்ஹான்ஸ் ஃபார் லூப் யூஸ் பண்ணி ஐட்ரேட் பண்ணி பிரிண்ட் பண்ண போகிறேன். ஸோ பார்ப்போம். இதை பாருங்கள் 0, 0, 1, 1, 2, 2 அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து பிரிண்ட் ஆயிருக்கு. நம்ம இன்னொரு இன்புட்டை வச்சு நம்ம செக் பண்ணி பார்க்கலாம் ஓகேங்களா. இவங்க கொடுத்துருக்க இன்புட் இது 201 இதை நம்ம கொடுத்து செக் பண்ணி பார்ப்போம். ஸோ அது ஒர்க் ஆகுதான்னு பார்ப்போமா, பார்க்கலாம். ஓகே 201 நம்ம யூஸ் பண்ணி பார்க்கலாம் என்ன வருதுன்னு. ஓகே இப்போ ரன் பண்ணுவோம்.
பாருங்க 012 அப்படிங்கிறது பெர்ஃபெக்ட்டாக வந்திருக்கு. ஸோ இதை லீஸ் கோடில் நம்ம ரன் பண்ணி பார்க்கலாம். ஏன்னா லீஸ் கோட் தான் நமக்கு மெயின். ஸோ நம்ம இதில் ரன் பண்ணுவோம். பாருங்கள் நான் அந்த கோடிங் என்ன பண்ண போகிறேன்னா டிஸ்கிரிப்ஷன் கொடுத்தாச்சு. இந்த இடத்துல கோடிங் மேலே இருக்கும். ஓகே, ஆல்ரெடி நான் போட்டு வச்சுட்டேன் இந்த இடத்துல. ஓகேங்களா, நம்ம கோடிங்கிறது இவங்க கொடுத்துருக்க மெத்தடுக்குள்ளே தான் நம்ம எழுதணும். அதனால் காப்பி பண்ணி நான் இந்த இடத்துல போட்டிருக்கேன். நான் எழுதுனது மட்டும் நம்ம உள்ளே வந்து நம்ம பிரிண்ட் பண்ணணும் அவசியம் கிடையாது. ஏன்னா அதுவே எடுத்துக்கும். இப்போ நான் ரன் பண்ணுறேன். ஸோ இதில் 2 டெஸ்ட் கேஸ் கொடுத்துருக்காங்க. 2 டெஸ்ட் கேஸும் பாஸ் ஆகுதுன்னு பார்ப்போம். 1, 2 ரெண்டுமே பாஸ் ஆயிடுச்சு. ஸோ இப்போ நான் சப்மிட் பண்ணுறதுனால இது மல்டிபிள் டெஸ்ட் கேசஸ் வந்து செக் பண்ணும். அதாவது டெஸ்ட் டேட்டாவை செக் பண்ணி பார்க்கும். செக் பண்ணிவிட்டு அதை நம்ம டைம் எல்லாமே பார்க்கலாம். ஸோ பாருங்கள். ஸோ மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா என்னோடது 4 மில்லி செகண்ட். நான் இதுக்கு முன்னாடி ரன் பண்ணக்குள்ள 3 மில்லி செகண்ட்ஸ் ரன் ஆனிச்சு. ஸோ அந்த ஸ்வாப்பிங்க்கும் கொஞ்சம் டைம் எடுத்துக்கும், அவ்வளோதான். ஸோ நம்மளால அந்த ஸ்வாப்பிங் வந்து தேர்ட் வேரியபிள் ஸோ அது மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் கம்மியாக கூட நம்மளால் டைம் இது பண்ண முடியும். ஓகேங்களா, ஸோ எனக்கு மொத்தம் 89 டெஸ்ட் கேசஸ் வந்து பாஸ் ஆகிருக்கு. பாருங்கள், 89 டெஸ்ட் டேட்டாஸ் வந்து பாஸ் ஆகிருக்கு. இன்னும் ஃபுல்லாக பாஸ் ஆகிடுச்சு. பார்த்தீங்களா, ஸோ பர்ஃபெக்டாக எனக்கு வந்து என்னால் வந்து சப்மிட் பண்ண முடியுது. ஸோ இதை தான் நான் பண்ணியிருக்கேன். ஸோ இது மாதிரி மேலும் வீடியோ வேணும் அப்படின்னா மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ்னால் கூட எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு நான் அந்த வீடியோ போடுறேன். தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.